ஏகனே போற்றி, இணையாடும் ஈசனே போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசரணம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு நமது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எதிர்வரும் ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொதுவாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி ஆகும் பொழுது நல்ல பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அதேமாதிரி அசுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு ஏதாவது வில்லங்கங்களை தந்துட போகிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம பார்ப்போம். ஆனால் இது ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடியவங்க இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சம விட்ட பாதையில் காலபுருஷனை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் ஒன்று செஞ்சால் நல்லதை முழுசாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உண்டு இல்லை அப்படின்னு பழிச்சுன்னு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது நமது விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், அதேமாதிரி இந்த சமவட்ட பாதையில், அதாவது விட்டப்பாதை அப்படின்றது 180 டிகிரியில் இவங்க அவருடைய பிரவேசம் இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த 180 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று நல்லது இல்லை கெட்டது, ஒன்று போட்டு பார்த்துருவோம் இல்லை கொடுத்து பார்த்துருவோம் அப்படிங்கிறதான் இவங்க ரெண்டு பேருமே வருவாங்க. சமமான பலன்களை தருவார்கள். ஒன்று கொடுத்தா ரெண்டு பேருமே நல்லதாக கொடுப்பாங்க, இல்லை கெடுத்தா ரெண்டு பேருமே நல்லதாகவே கெடுப்பாங்க, தெளிவாகவே கெடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ராகு கிரகங்கள், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஸ்வாவசு வருஷத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேலே, ஆங்கில தேதிக்கு 18/5/2025 வருடத்தில் இவங்க உங்களுடைய ராசிகளில் இதுவரைக்கும் சஞ்சரிச்சிட்டு இருந்த 11ஆம் பாவத்து கேது 10ஆம் பாவத்திற்கும் 6ஆம் பாவத்து ராகு 5ஆம் பாவத்து ராகு 4ஆம் பாவத்திற்கும் வரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சதுர்த்த ராகு, தசம கேது, 10ஆம் பாவத்தில் கேது உட்கார்றது நல்லதா, அல்லது 10ஆம் பாவத்தில் ராகு உட்கார்றது நல்லதா, 4ஆம் பாவத்தில் கேது உட்கார்றது நல்லதா, அல்லது 4ஆம் பாவத்தில் ராகு உட்கார்றது நல்லதா? இப்போ இந்த தடவை உங்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குரு நல்லா சப்போர்ட் பண்ணுறார். ராகுவால் வரக்கூடிய அனைத்து தீமைகளையும் குரு முன்னின்று சுபமாக நடத்தி தரப்போகிறார். காரணம், உங்களுக்கு 2, 5 சுபயோக ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவாகப்பட்டவர் இப்போ இருக்கக்கூடிய ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ராகு கேதுக்கு முன்னாடியே குரு போயிடுவார். அப்போ மிதுன ராசியில் அமரக்கூடிய குரு 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகுவை பார்வை செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக 4ஆம் பாவத்துக்கு ராகு வந்ததுனாலே மனசில் ரொம்ப ஒரு பேதளிப்பான ஒரு நிமிஷம், ஒரு கவலைகளை கொடுப்பார். அதீதமான தீய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராகு உட்காருவார். 4ஆம் பாவம் அப்படின்றது மனசு, இதயம், நுரையீரல், இந்த மாதிரியான அமைப்புகளை, இடங்களை சொல்லக்கூடிய அமைப்பு தான் அந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல ராகு உட்காரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மனசுக்கு தேவையில்லாத ஒரு எண்ணங்களை, சமுதாயத்திற்கு மாறுபட்ட சிந்தனைகளை தரக்கூடிய இடம் அந்த 4ஆம் இடத்துல ராகு உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. குரு இருக்கார், நன்மையான ஒரு மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் 4ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய குரு. 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனை எந்தெந்த அளவுக்கு நமக்கு தனக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்திற்கு புறமான மிக கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியவன் அந்த இடத்துல 4ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய ராகு. இதுதான் பிரச்சனையாகும். ஏன்னா ராகு மிக மிக அற்புதமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவனும் அவன்தான், அற்பத்தனமான நிகழ்ச்சிகளை செய்யக்கூடியவனும் அவன்தான். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. செஞ்சு தான் பார்ப்போமே, அதனால் என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு அசால்ட்டான அசட்டு தைரியத்தை தருபவன் ராகு. அப்போ இப்பேற்பட்ட கிரகம் 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல உட்காரும் பொழுது எண்ணங்கள், மாறுபாடான சிந்தனைகளை விதைக்கும், உருவாக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நேரத்தில் மெடிடேஷன் உங்களுக்கு நன்மையை தரும். தெய்வீகமான வழிபாடு, ஆலயம் சென்று வருதல், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4ஆம் பாவத்து ராகு உண்மையிலேயே நன்மையான திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, கோடீஸ்வர யோகம். திடீர்னு ஒரு இதுவரைக்கும் லாட்டரியை வாங்கியிருக்க மாட்டார், அவருக்கு அந்த சிந்தனையை கொடுப்பார் ராகு. இது ராகுனுடைய சிந்தனை.
ஏன்னா குறுக்கு வழிகளில் தான் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகுவுடைய இயல்பு, அவருடைய பயன்பாடு, பண்பாடு. அப்போ அந்த குறுக்கு வழிகள் இதுவரைக்கும் லாட்ரி வாங்கியிருக்க மாட்டார், திடீர்னு ஒன்று வாங்குவார். அந்த வாங்கின டிக்கெட்டுக்கே அந்த ப்ரைஸும் விழுந்துடும், அந்த பரிசு தொகை முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் 2, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்குடைய சுபயோக ராஜகிரகமான அதிக பணத்தை தருபவன் ராகுவை பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பு. புதுசாக வீடு வாங்கலாம், புதுசாக சொத்துகள் சேர்க்கலாம், புதுமையான வண்டிகளை வாங்கலாம். இதில் வந்து இப்போ என்ன மாதிரியான ரகம் வண்டி அப்படின்னா, லக்ஸுரியஸுக்கும் சேராமல் லோ மாடலுக்கும் சேராமல் ஒரு ரேஸ் மாதிரி வண்டிகள் இருக்கு இல்லையா, அந்த மினி கூப்பர், அதேமாதிரி வந்து அந்த தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு 2க்குமே சேராத ஒரு வகையான வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் விருச்சக ராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த ராகு எந்தெந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா, 4ஆம் பாவத்தில் உட்காந்தா கண்டிப்பாக 8ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ வம்பு, வழக்கு, மான அவமானம் இது எல்லாமே தரக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் அவர் தருவார். ஏன்னா 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைவிடத்தை குறிக்கக்கூடிய இடம். அதில் என்னென்ன வேணாலும் இருக்கலாம், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போ அந்த பாவத்தை ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த இடத்துல ராகுவிற்கே உரித்தான இந்த மிலேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத சகவாசங்களை தருவான், வினோதமான எண்ணங்களை தருவான். அப்போ அந்த 8ஆம் பாவத்தை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நிதானமாக பார்த்துக்கணும். ஆனால் அந்த இடத்துல குரு இருக்கார். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வெளிநாடுகள் செல்லக்கூடிய விருச்சக ராசினியர்களுக்கும், நிறைய படிக்கக்கூடிய, அதே மாதிரி வந்து அரசாங்க தேர்வுகள், நேரடி நுழைவுத் தேர்வுகளை எழுதுபவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சாத்தியமான சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பாக ராகு உட்கார்ந்துருக்காங்க. ஒரே ஒரு அமைப்பு தான், குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு சுபத்துவப்படுத்தி 8ஆம் பாவத்திற்கு ராகு தனது கட்டுப்பாட்டை வைத்திருக்கக்கூடிய இடத்தில் குரு அமர்ந்து 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு தன்னுடைய பார்வையை கொடுத்து இப்போ இந்த ராகுவை முழுமையாக உங்களுடைய ராசிக்கு சுபயோக ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறார். அப்போ இந்த ராகுவால் உங்களுக்கு நன்மையே, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்போ ராகுவை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் இப்போ உண்மையிலே இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு வந்து இந்த ராகு 1 வருஷம் குரு இருக்க வரைக்கும் 1 வருஷம் ராகு வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ராகுவாகவே 4ஆம் இடத்துல உட்கார்றான். அப்போ அந்த தாய் வழியில் வரக்கூடிய உறவில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா சார், எனது தாயாருக்கு ஏதாவது தீமைகள் வந்துருமா, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்திகள் கொஞ்சம் கோளாறாக நடந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி வந்து ராகுவால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேது, 10ஆம் பாவத்தில் அமரக்கூடிய கேது 2ஆம் பாவத்தை அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான். அதேமாரி 6ஆம் பாவத்தையும் அவன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பான். அப்போ 10, 2, 6 இந்த 3 பாவகத்தையும் கேது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது. பொதுவாக கேது எந்த பாவத்திற்கு வருகிறானோ அந்த பாவத்தின் அடிப்படையில் மிக அரிய பாடங்களை சொல்லித்தரக்கூடியவன் கேது. அப்போ 10ஆம் பாவத்தில் உட்காரும் பொழுது கர்மஸ்தானம், அப்போ தொழில் ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறான். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களில், நெருங்கிய உறவுகளில் ஏதோ ஒரு உறவை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தையும் அந்த கேது உணர்த்துகிறான். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்போவுமே 10ஆம் பாவத்துக்கு கெடு கிரகங்கள் வரும் பொழுது நமக்கு நெருங்கிய உறவுகள் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு தொந்தரவை தரக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு பலனை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது எப்போவுமே வந்து கொஞ்சம் அந்த இழப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ அந்த 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஒரு கெடுகிரகம் உட்காரும் பொழுது நமக்கு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திரி தர்ப்பணங்களை முறையாக செய்து விட்டோம் என்றால் இந்த 10ஆம் பாவத்தில் அமரக்கூடிய கேதுனுடைய மிக சிரமமான ஒரு பலனை நம்ம தவிர்த்துக்கலாம். இது ஒன்றே ஒன்று தான். இல்லை அப்படின்னா அமாவாசை அன்று ஆண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு நைவேத்தியம் அல்லது ஒரு அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 10ல் ஒரு கிரகம் வரும் பொழுது குருவாகட்டும்,
சனியாகட்டும், சூரியனாகட்டும், செவ்வாயாகட்டும், இவங்கெல்லாம் ஸ்தான பலத்தில் உட்காராங்க. சூரியன் செவ்வாய் 2 பேருமே ஸ்தான பலத்தில் உட்கார்றாங்க. இருந்தாலும் அவர்கள் கெடுகிரகங்கள் அப்படின்ற அமைப்பில் இங்கே வந்து 10ஆம் பாவத்தில் உட்காரும் பொழுது ஏதோ ஒரு சிரமத்தை தருவார்கள். உயிர் ரீதியாக, அந்த உயிர் தொடர்பு ரீதியாக நமக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு பலனை தருவார்கள். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், அமாவாசை விரதம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். நம்மளுடைய உடலை வருத்திக்கிறோம். எதனால் நமக்கு ஒரு வருத்தம் வருதோ அதையே நம்ம இயற்கையாகவே நம்மளே வருத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பலன்கள், கெடு பலன்கள் அணுகாது. இதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக செஞ்சுக்கிட்டோம்னா நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ அதே மாதிரி வந்து 4ஆம் பாவத்தை, அதாவது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் இந்த கேது கண்ட்ரோல் பண்ணதான் செய்கிறார். அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குருவால் நன்மதிப்பு பெறக்கூடிய ராகுவாக இருக்கிறது. அப்போ 4, 8, 12 உங்களுக்கு வந்து நல்ல சுபத்துவமான ஒரு வீடுகளாக இருக்கும் பொழுது வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட்டு, விசா இதிலெல்லாம் எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு தடங்கள் இருக்காது. தாராளமாக நீங்கள் முன்னேறி போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு கல்வியிலும் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு, அரசு நேர்முக தேர்வுகளில் தெளிவான ஒரு பயிற்சியும், அதே மாதிரி நீங்கள் சொந்தமாகவே உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அந்த தேர்வுகளை எழுதுறீங்கனாலும் முதன்மையான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ராகு கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். 10, 2, 6 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கேதுனுடைய அமைப்பை குரு முறியடிக்கிறார். கேதுவுக்கு 11ஆம் பாவத்தில் வந்து குரு இருக்கார். அதே மாதிரி வந்து அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய பார்வை 2ஆம் பாவத்திற்கு வருகிறது. அப்போ கேதுனுடைய 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சிம்மராசிக்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டை கண்டிப்பாக இந்த கேதுவனுடைய அமைப்பில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு 2ஆம் பாவத்தை அவர் வந்து நல்லா நியூட்ரல் பண்ணிடுவார். நல்ல வருமானம், தனவரவு, திருமணம், நல்ல படிப்பு, உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி, திருமணம், இது எல்லாமே செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த கேதுவிற்கும் குரு சப்போர்ட் பண்ணுறார். அப்போ நம்ம அனுபவ பாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ரீதியாக சில பல கஷ்டங்களை தருவதற்கு கேது கடமைப்பட்டவர். வேணா அந்த இடத்துல உட்காந்துடுறார். அப்போ உட்காரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அவருடைய வேலையை அவர் செஞ்சாகணும். அப்போ நமக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுக்கு உண்மையிலேயே உங்களுடைய உடல் ரீதியாக வருத்தத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறதுங்க வந்து அமாவாசை உபவாசம். நீங்கள் அமாவாசை விரதம் ஒரு நேரம் சாப்பிடுங்க. காலையில் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வேகாத சாப்பிட்றதான விரதம், அதை மட்டும் செய்யுங்க. மதியம் ஒரு நேரம் விட்டுட்டு இரவு சாப்பாடு அப்படின்றத வந்து ஓரளவுக்கு சிம்பிளாக உங்களுடைய உபவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை கண்டிப்பாக அவர் செய்யக்கூடிய கெடுபலன்களை முறியடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அதாவது உறுதியாக நம்பலாம். அப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்து கேதுனுடைய கண்ட்ரோல் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப யோசித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, யோசித்து நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளை மிக எளிமையாக வெல்லலாம். ஆனால் எதிரிகள் உருவாவதற்கும் வலுப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா 8ஆம் பாவத்துக்கு வந்து ராகுனுடைய கண்ட்ரோல் இருக்கிறத குரு பார்த்து கண்ட்ரோல் பண்ணி விட்டுறாரு. 6, 8 ரெண்டையுமே ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுத்தி கொண்டு வர்றதுனால நம்ம இந்த 6, 8ஆம் பாவத்துக்கு திடீர்னு வந்து நமக்கு ஏதோ ஒரு வியாதி, உடம்புக்கு சரியில்லாமல் போகலாம், அல்லது வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணத்தை முழுமையாக தவிர்த்தணும். இதை ரெண்டையுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு. அதே மாதிரி வந்து நம்ம கலாச்சார உணவு என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடுங்க. பசிச்சா சாப்பிடுங்க, தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க. 2 மணி ஆயிடுச்சுன்னு கடியாரத்தில் அலாரம் வச்சுட்டு சாப்பிடாதீங்க. உங்களுடைய உடம்பு எப்போ பசிக்குது, சாப்பாடு தேவை அப்படின்னு கேட்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். எப்போ தண்ணி வேணும்னு கேட்குதோ அப்போ தண்ணி குடிங்க, நல்லாயிருக்கும். இதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது 6ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், 4ஆம் பாவத்தில் அமரக்கூடிய ராகு 8ஆம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் விபத்து, அதேமாதிரி தவிர்க்க முடியாத வம்பு வழக்கு, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்படி நம்ம உடம்பு ரீதியாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதேமாரி சமுதாய ரீதியாகவும் ரெடி பண்ணிக்கணும். நமது வழிபாடுகள் மூலமாகவும் ரெடி பண்ணிக்கணும். வழிபாடுன்றது வந்து மெடிடேஷன் தான். ஆலய வழிபாடு, சிவாலய வழிபாடு உண்மையிலே நல்லா இருக்கும். அமாவாசை என்று உபவாசம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி வழிபாடும், ஆண் தெய்வங்களாக இருக்கும் பொழுது அமாவாசை வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையான பயிற்சியாகவே அமையும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.